ஹலோ வியூவர்ஸ். 100 days 100 பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டே 72ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆப் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து GUIக்கு டீம் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ்க்கு கூகுள் ட்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடியூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது API பேஸ்டு தான். இப்போதைக்கு வந்து நான் வந்து என்னோட இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து இந்த 5 லாங்குவேஜஸில் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், தமிழ். இப்போது கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து பண்ணும்போது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு கோட் இருக்கும். இப்போ தமிழுக்கு டிஏ அப்படிங்கிற மாதிரி, ஜெர்மனுக்கு டிஇ, ஏன்னா அது வந்து டாய்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டிஇ அப்படின்னு இருக்கும். ஃப்ரெஞ்சுக்கு எஃப்ஆர், ஸ்பானிஷ் வந்து எஸ்பானியோல் அப்படிங்கிறது அவங்களோட லாங்குவேஜில் ஸ்பானிஷ்கான பேருங்கிறதுனால இஎஸ், இங்கிலீஷ்க்கு இஎன். இந்த மாதிரி ஒவ்வொரு கோட் இருக்கும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா இந்தியன் லாங்குவேஜஸும் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி கூகுள் சப்போர்ட் பண்ணுற எல்லா லாங்குவேஜஸ்லையும் இந்த டிரான்ஸ்லேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நான் என்னோட GUIக்கான கோட் எல்லாமே எழுதியாச்சு. ஜஸ்ட் இன்புட் வாங்குவோம். அதை வந்து செலக்ட் பண்ணுற லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி தான் வந்து GUI எழுதியிருக்கோம். இப்போதைக்கு நான் வந்து என்னோட ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கிறேன். GUIயை எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு இப்போ நம்ம டிரான்ஸ்லேட்டர் ஆப் அப்படிங்கிற இந்த விண்டோவில் ஒரு லேபிள் கொடுத்துருக்கோம். என்டர் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதில் வந்து அதுக்கு கீழே ஒரு என்ட்ரி விஜெட் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த என்ட்ரி விஜெட்டில் இன்புட் கொடுக்குற ஒரு லாங்குவேஜ் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இங்கே டிரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல அதோட டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் வந்து இந்த லேபிளில் பிரிண்ட் ஆகும். நம்ம இங்கே இன்புட் கொடுத்துக்கலாம். இன்புட்டில் வந்து ஹலோ, ஐ எம் காவ்யா அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து செலக்ட் இன்புட் லாங்குவேஜ், நம்ம இன்புட் வந்து இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்கோம். மற்ற லாங்குவேஜஸ்லாம் நமக்கு டைப் பண்ண வராது. இப்போது இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்பானிஷ் டு ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், இங்கிலீஷ், அந்த தமிழ், அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸும் நம்மளால் இன்புட்டில் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம எந்த லாங்குவேஜுக்கு அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தமிழ் வந்து கொடுத்துக்கலாம். டிரான்ஸ்லேட் கொடுத்துக்கலாம். தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். அது இங்கே லேபிளில் டிஸ்பிளே ஆகுது. வணக்கம், நான் காவ்யா அப்படின்னு தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகியிருக்கு. அதே மாதிரி இன்னும் சில லாங்குவேஜஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெர்மனில் வந்து ஹலோ இஷ்வின் காவ்யா அப்படின்ற மாதிரி பண்ணோம். HALLO. ஓகே, கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்பானிஷ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஹலோ சோய் காவ்யா அப்படின்ற மாதிரி வரும். கரெக்ட். அதே மாதிரி நம்ம வந்து இன்னும் சில லாங்குவேஜஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் தெரியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து கொடுத்துக்கலாம். இங்கிலீஷில் வந்து தேங்க்ஸ்னால், ஃப்ரெஞ்சில் வந்து மெர்சி அப்படின்ற மாதிரி வரும். அது கரெக்டாக. ஓகே, இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்புட் கொடுக்குற ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுற அவுட்புட் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி லேபிளில் பிரிண்ட் பண்ணுது. அண்ட் GUI வந்து ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ப்ரோக்ராமும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. நான் சொன்ன மாதிரி நீங்களும் நிறைய அந்த லாங்குவேஜ் டிக்ஷனரியில் வந்து உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் கொடுத்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம்.